சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கோயம்பேடு, வடபழனி, இக்காட்டுத்தாங்கல், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளான வியாசர்பாடி, பம்மல், பல்லாவரம், பொழிச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பாலவாக்கம், நீலாங்கரை, OMR, ECR ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. அதிகபட்சமாக மயிலாப்பூரில் 8.2 சென்டிமீட்டர் மழையும், அயனாவரத்தில் 6.8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சத்துவாச்சாரி, பெருமுகை, காகிதப்பட்டறை, காட்பாடி, சேன்பாக்கம், பாகாயம் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சத்துவாச்சாரி, அன்னை தெரசா நகர் பகுதியில் உள்ள சில வீடுகளுக்குள் கழிவுநீருடன் மழைநீரும் புகுந்தது. சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். மதுரை, மேலூர் மற்றும் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, பிரான்மலை, நெற்குப்பை, சூரக்குடி, முறைகூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல மதுரை மாவட்டம் மேலூர், கொட்டாம்பட்டி, நாவினிப்பட்டி, தும்பைப்பட்டி, கருங்காலக்குடி, திருவாதவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது.